இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இதை விட நம்ம டேட்டெலாம் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி ரேஷன் கடையில் போய்ட்டு அவங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை காமிச்சு தான் வந்து ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்தது. இனிமேல் பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மேரே ரேஷன் ஆப்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், QR கோட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை நீங்கள் வந்து ரேஷன் கடையில் காமித்தே வந்து பொருட்கள் வாங்கி கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இது வந்து 2025 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. இதனால் நீங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு இந்த மிர ரேஷன் ஆப் மூலமாகவே பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மிர ரேஷன் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு போய்ட்டு ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மேரே ரேஷன் 2.0ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா மேரே ரேஷன் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இதை வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு பெனிஃபிஷியரி யூசர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா என்டர் பண்ணி லாகின் வித் OTP ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே OTP வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஜிட்டல் ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், கார்டு டைப், ஃபேமிலியோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பேக் சைடில் குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். இந்த ரேஷன் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேஷன் கார்டு கொண்டு போகாத டைமில் இந்த மேரே ரேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டை காண்பித்தாலே நீங்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தற்போதைய முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.